மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, பின்னாடி போ, பின்னாடி போ. மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, 108 சின்னையா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருத்துவர் சின்னையா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பாப்பிரெட்டிப்பட்டியிலே மக்கள் வெள்ளத்திலே நம்மளுடைய எழுச்சி தலைவர் பெருமதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படியே ஒரு ஸ்டெப் எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க தயவு செய்து. மழை பெய்யுதுப்பா, அதெல்லாம் பண்ண வச்சு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 108 நாள் நடைபயணத்தினுடைய ஒரு பகுதியாக உற்சாகமாக பாப்பிரெட்டிப்பட்டியிலே கடத்தூர் பகுதியிலே இளைஞர்களை நல் வழிகாட்டி பசுமை நாயகர் சுற்றுச்சூழல் போராளி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெரும் மதிப்புக்குரிய நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சுரையாற்றுகிறார்கள். தொடங்கிறது வாப்பா, பேச விடுங்கப்பா. மழை வருது, மீதி பேர்லாம் அப்புறம் சாங்கெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் தயவு செய்து. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க, தயவு செய்து கொஞ்சம் பின்னாடி போங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சுரையாற்றுகிறார்கள். हेलो हेलो
நல்லா இருக்கீங்களா? நம்ம நல்லா இருக்கீங்களாமா? பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி என்றாலே என் தம்பிகளும் என் தங்கைகளும் எழுச்சி மிக்க என் தம்பிகளும் தங்கைகளும் நிறைந்த இந்த தொகுதி. இந்த கொடியா இருக்கு, கொடியா அந்த கொடியா ரெண்டு கொடி கீழே இருக்கு, ரெண்டு கொடி கீழே இருக்கு. பின்னாடி தெரிய மாட்டேங்குது, பின்னாடி பறக்குது. அந்த கொடியா இருக்குதா? 100 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் சென்று வடகோடியில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கிழக்கு பகுதியில் உள்ள நாகை மாவட்டம் வேதாரண்யம், மேற்கு பகுதியில் உள்ள கோவை மாவட்டம் கோயம்புத்தூர், இப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கடந்த 100 நாட்களாக நடைபயணமாக சென்று அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து கோடான கோடி என் தம்பிகளையும் என் தங்கைகளையும் சந்தித்து தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும், இந்த ஊழல் ஆட்சி, கொடுங்கோலாட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக 100 நாட்களாக நான் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த 100 நாள் நடைபயணம் என்று அரசாங்கம் தடையினால் இன்று 108 நாட்களாக வந்திருக்கிறது. அப்படி இன்று 2 நாட்களாக தருமபுரி மாவட்டத்திலே என்னுடைய நடைபயணம் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தருமபுரி மாவட்டம் என்றாலே எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம். எனக்கு எவ்வளவோ சோர்வு இருந்தாலும், எவ்வளவோ மன வலி இருந்தாலும் இந்த மாவட்டத்திற்கு வந்தவுடன் என் சோர்வும் என் மன வலியும் நீங்கிவிடும். என் சோர்வுக்கும் என் மன வலிக்கும் மருந்தாக இருப்பது இந்த மாவட்டத்தின் மக்கள், நீங்கள், என் தம்பிகள், என் தங்கைகள், என் அண்ணன்மார்கள், என் சகோதரிகள். இங்கிருந்து சென்றவுடன், ஒவ்வொரு முறையும் இங்கிருந்து சென்றவுடன் எனக்கு தெம்பு, தைரியம், அசுர வேகம் எனக்கு வரும். அதற்கு காரணம் இங்க இருக்கின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள் எனக்கு தைரியம் ஊட்டி, நீ தைரியமாயிரு, நாங்கள் உன் பின்னால் இருக்கின்றோம் என்று என்னுடைய எழுச்சி மிக்க வீரமுள்ள என் தம்பிகள், என் தங்கைகள் நிறைந்த மாவட்டம் தருமபுரி மாவட்டம். 2 நாட்களாக ஒவ்வொரு பகுதிக்காக நான் சென்று வருகின்றேன். சற்று முன்பு நான் அரூர் பகுதிக்கு நான் சென்று அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை நான் பேசினேன். இங்கே பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, அதிலும் கடத்தூர் என்றாலே அது சொல்ல தேவையே கிடையாது. இந்த கடத்தூர் மண்ணை தமிழ்நாடு முழுவதும் தூவினால் இங்கிருக்கின்ற எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் வரும். அந்த வழக்கு இந்த கடத்தூர் மண் எழுச்சி உள்ள மண். இது நான் பொதுக்கூட்டம் நான் சொல்ல மாட்டேன், யாரும் சொல்ல முடியாது. இந்த பெரிய மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
எழுச்சிமிக்க இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்களும் மாவட்ட தலைவர் அள்ளிமுத்து அவர்கள், உழவர் பேரியக்கத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள் இங்கே என்னுடன் வந்து உங்களிடம் பேச முடியாத ஒரு சூழல் இங்கே நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறார், மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள். ஏன்னா கொஞ்சம் மழை போட்டு போயிட்டு இருக்குது, நீங்களே பேசுறீங்கன்னு சொல்லிட்டார். தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், நம்முடைய அன்பு தம்பி பி.வி. செந்தில் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் பி.ஆர். ராமலிங்கம் அவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர் இமயவர்மன் அவர்கள், மை கண்ணன் அவர்கள், மதியழகன் அவர்கள், மாது அவர்கள், வணங்காமுடி அவர்கள், ஓ.கே. சிவகுமார் அவர்கள், நாகேஸ்வரி அவர்கள், நடராசன் அவர்கள், முத்துசாமி அவர்கள், ராமசுந்தரம் அவர்கள், கோவிந்தசாமி அவர்கள், ஆர்.கே. சின்னசாமி அவர்கள், எம்பி முனுசாமி அவர்கள், சேட்டு அவர்கள், நாகராஜ் அவர்கள், டாக்டர் வசந்தராஜ் அவர்கள், என்.ஆர். முருகன் அவர்கள், என்னுடன் வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் பி.என். குணசேகரன் அவர்கள், டி.எம்.டி. அவர்கள், ஜெயராமன் அவர்கள், வைத்திய அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், சாமிதுரை அவர்கள், சித்தராஜ் அவர்கள், சோபனா அவர்கள், கஸ்தூரி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், ராஜசேகர் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட செயலாளரும் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள், காளியப்பன் அவர்கள், சிங்கம்பட்டி முருகன், கே. சரவணன், பெரியசாமி அவர்கள், பூபாலன் அவர்கள், ஏ.பி. ராஜேந்திரன் அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், மோகன் அவர்கள், ஆறுமுகம், என்.ஆர். முருகன், கோவிந்தசாமி, சிவநாதன், கந்தன், ராமசாமி, சங்கர், ராஜாமணி, எஸ்.ஆர். முத்துக்குமாரன், கோபுரம் கோவிந்தசாமி, பொம்முடி முருகேசன், அருள், வழக்கறிஞர் ஆனந்த், பிரபாகரன், சேதுராமன், பன்னீர்செல்வம், சத்யராஜ், ஜெயராமன், தமிழ்மணி, சுரேஷ், ரவி, வடகலை ராஜேந்திரன், கலைமணி, அண்ணாதுரை, சிவன், ஜெயபிரபு, திருநாகரசு, தீர்த்தகிரி, சதீஷ் அவர்கள், சம்பத், அறிவழகன், பழனி, பட்டவர்த்தி, ஏழுமலை, கே.பி. சண்முகம். இன்னும் ஒரு பட்டியல் இருக்கு, பொறுத்துக்கிறேன். ஆனா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியல் பெருசாக இத்தனை நிர்வாகிகள் இருக்கிறார். வன்னியக்குடி கலைவாணி அவர்கள், மணிமேகலை அவர்கள், பாரதி அவர்கள், அம்மு அவர்கள், லட்சுமி அவர்கள், மஞ்சுளா அவர்கள், தமயந்தி அவர்கள், மகாலட்சுமி அவர்கள், மகேஷ் சேகர் அவர்கள், சின்னத்தம்பி, சரவணன், முனுசாமி, சின்னசாமி, வேடியப்பன், ஜானகிராமன், சின்னராஜு, பூமணி, எஸ்.எஸ். செல்வம், கோவிந்தசாமி, குருநாதன், தம்பிதுரை, பிரபாகரன், ராமகிருஷ்ணன், ராஜேந்திரன், சக்திவேல், தனசேகர், மணி, வெங்கடேஷ், தங்கராஜ், கார்த்திக், வெங்கட்ராமன், விக்னேஷ், பிரகாஷ் இருக்கா போதுமா, பாது, சண்முகம், நம்ம வன்னி பெருமாள், யாரு ராமசுந்தரம் பேர் சொல்லிட்டு, நம்ம மதி எல்லாம் சொல்லிட்டு மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் பேர் தப்பா எடுத்து அவங்க இடத்துக்கு போறது. என்னை அன்போடு, பாசத்தோடு, எழுச்சியோடு, வெற்றி நமது என்ற முழக்கத்தோடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. நான் சொன்னது போன்று உங்களை ஒவ்வொரு முறையும் சந்திக்கின்ற பொழுது எனக்கு அது பெருமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்க போனாலும் நான் நம் மக்கள் தர்மபுரி என்னுடைய சொந்தங்களை பற்றி தான் நான் சொல்லுவேன். நான் உங்களுடைய பெருமை, உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய வீரம். காரணம், இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அப்படிப்பட்ட எழுச்சி. அதே வேளையிலே இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக மிக பின்தங்கிய மாவட்டம். எந்த வளர்ச்சியும் கிடையாது, எந்த முன்னேற்றமும் கிடையாது, எந்த தொழிலும் கிடையாது, எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. இந்த மாவட்டத்தில் உள்ள என் தம்பிகளும் என் தங்கைகளும் 3 லட்சம் பேர் வெளி மாவட்டம், வெளி மாநிலத்திற்கு வேலை தேடி, வேலைக்காக சென்று அங்கே கொத்தனார் வேலை, கூலி வேலை, விவசாய வேலை, குவாரியில வேலை, ஹோட்டல்ல வேலை, பனியன் கம்பெனியில வேலை. ஆனால் அப்படிப்பட்ட தம்பிகளும் தங்கைகளும் இங்கு நில உரிமையாளர்கள், நிலம் வைத்திருக்கின்றவர்கள். 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்கிற என் தம்பிகள் தங்கைகள் எல்லாம் ஏன் இங்க தண்ணி இல்ல விவசாயத்திற்கு?
இருக்குது ஆனா இல்ல. சுத்தி மலையில இருக்கு, சுத்தி ஆத்துல இருக்கு. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு நம் மாவட்டத்தின் மேற்கு எல்லையில ஓடுது. தமிழ்நாட்டின் 4வது பெரிய ஆறு தென்பெண்ணை ஆறு நம் மாவட்டம் வடக்கு எல்லையில ஓடுது. இப்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் 2 பெரிய ஆறு ஓடுவது கிடையாது நம்ம மாவட்டத்தில். ஆனால் அந்த மாவட்டத்தில் அந்த ஆற்றில் உள்ள தண்ணிய நம்மளால அனுபவிக்க முடியுதா? நம்ம குடிக்க முடியுதா? நம்ம விவசாயம் பண்ண முடியுதா? வெக்கக்கேடியா, வெக்கக்கேடு. யாரு? ஆட்சியாளர்கள். 78 ஆண்டுகளாக நமக்கு சுதந்திரம் கிடைத்து இன்னும் நம் மாவட்டத்தில் ஓடுகின்ற அந்த ஆற்றை நம்மால் பயன்படுத்த முடியவில்லை என்றால் இவ்வளவு காலமாக ஆண்டவர்கள் வெக்கப்படணும், வெக்கப்படணும், வேதனையா, அவமானப்படணும். இவ்வளவு காலமா என்னையா பண்ணீங்க? என்னையா பண்றீங்க? என்ன எதுக்கியா நீங்க நிர்வாகம்? எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி? தென்பெண்ணை காலையில போன ஈச்சம்பாடி அணையை போய் பார்த்தேன். ஈச்சம்பாடி அணையில இன்னைக்கு பார்த்தா தண்ணி அவ்வளோ ஓடுது. தென்பெண்ணையில் ஓடுது. எங்க போகுது தண்ணி? கடலுக்கு போகுது. நாங்க கடல்ல விட்டா விடுவோம், உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டோம்னு சொல்றது யாரு? இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின். முந்தா நாள் போன மேட்டூர் டேம பார்த்தேன் போன வாரம். அந்த மேட்டூர் அணை இந்த 4 மாதத்துல 7 முறை நிரம்பி இருக்கிறது. மேட்டூர் அணை நிரம்பி இந்த தண்ணி எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடல்ல தண்ணி விட்டா விடுவோம், நான் தருமபுரி மக்களுக்கும் சேலம் மக்களுக்கும் நான் தண்ணியை கொடுக்குமான்னு சொல்றது யாரு? கேடுகட்ட திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போ எவ்வளவு வன்மம் உங்கள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு வன்மம் இருக்கிறது, எவ்வளவு கோபம். ஏன் தருமபுரி மக்கள் பாவப்பட்ட மக்கள்? நீங்க ஏதாவது பாவம் பண்ணிருக்கீங்களா? ஏன் இப்படி நமக்கு ஒரு சோதனை? ஏன் இந்த சோதனை? இவ்வளோ தண்ணி போகுது, கடல்ல போகுது. அந்த தண்ணிய இங்க ஒரு நீரேற்று மூலமா இங்க கொண்டு வரணும்னு எவ்வளவு கோரிக்கை, எவ்வளவு முறை நம்ம போராடி இருக்கிறோம். நம்ம கேட்கறது என்னையா? காவேரியில போற தண்ணி இந்த சொன்ன 7 முறை மேட்டூர் அணை நிரம்பி இருக்குது. 50 TMC தண்ணி கடல்ல போயிருக்கு 4 மாசத்துல. அதுல ஒரு 3 TMC தண்ணிய நீரேற்று மூலமாக கொண்டு வந்து ஏரி குளம் இதெல்லாம் நிரப்புகின்ற திட்டம் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் உள்ள திட்டம். ஒகேனக்கல் காவேரி தருமபுரி உபரிநீர் திட்டம். இந்த பெயரை வச்சதே நம்ம தான். நம்முடைய நிர்வாகிகள், நம்ம வேலுச்சாமி உட்பட நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஆய்வு நடத்தி இந்த திட்டம் வர வேண்டும் என்று நீங்கள் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்க. 2014 எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்னை மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்வு செய்தீர்கள். அந்த நன்றியுடன் என் வாழ்நாள் முழுவதும் இருக்குமா. உங்களை மறக்கவே முடியாது. என்ன கடைசி காலம் வரைக்கும் என்னால மறக்க முடியாது. உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் முன்னேற்றம் என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியமாக இருக்கு. 5 ஆண்டு காலம் எவ்வளவு திட்டங்கள் சுத்தி சுத்தி வந்த இந்த பகுதிக்கு வந்தன. என்னோட நோக்கமே சுத்தி இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு கிணத்துல 30 அடியில தண்ணி வரணும். முடியுமா? என்னால முடியும், என்னால கொண்டு வர முடியும், என்னால அதை செய்ய முடியும். உங்க வீட்டு போர்ல, உங்க நிலத்துல இருக்கிற போர்ல 100 அடி 80 அடி 60 அடி தண்ணி என்னால கொண்டு வர முடியும், என்னால முடியும். ஏன்னா சுத்தி தண்ணி இருக்கு. ஆனா அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துவது கிடையாது. எவ்வளவு திட்டம் இந்த பகுதி, இந்த சுத்தி இருக்க தருமபுரியில. காலையில போய் பார்த்தேன், ஈச்சம்பாடி நீரேற்று திட்டம் 50 ஆண்டு கால கோரிக்கை. அது பக்கத்துல சேனேகால் திட்டம், அது 30 ஆண்டு கால கோரிக்கை. அது பக்கத்துல வள்ளி மதுரை அணைய அது உயர்த்துகின்ற திட்டம், அது எவ்வளவு காலமாக கோரிக்கை. இன்னும் தள்ளி போனா அந்த பக்கம் சிட்லிங் அந்த பகுதியில் இருக்கு. அங்க சிட்லிங் ஒரு டேம் கட்டணும், அது இது இல்ல. பொதியன் பள்ளம் திட்டம், ஆனைமடு திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், இந்த பக்கம் பஞ்சபள்ளி அணை திட்டம், அந்த பக்கம் எண்ணேகோல் புதூர் தும்பலி திட்டம், ஜெகநாதன் கோம்பை திட்டம். இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி இந்த மாவட்டத்தில் உள்ள எத்தனை திட்டங்கள் இருக்கிறது. அது ஏன் இவ்வளவு காலமா செய்யல? ஏன் செய்ய மாட்டாங்க? ஏன்னா உங்களை திமுகவுக்கு உங்களுக்கு பிடிக்காது. திமுக பிடிக்காது.
இப்படி இந்த பகுதி மக்கள், இந்த மாவட்டத்து மக்கள் வளர்ச்சி பெற வேண்டும், வளம் பெற வேண்டும். அதற்கு என்ன நடக்கணும்? இப்போ ஆட்சி மாற்றம் நடக்கணும். திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். நீங்க கடந்த தேர்தலே திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டல, தெரியுது எனக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற பத்தி நான் பேசுறேன். நான் சட்டமன்ற தேர்தலில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் 5 தொகுதியிலும் திமுக தோல்வி அடைந்தது. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல், இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு ஆசை, நிறைவேற்றீங்களா? தருமபுரி மாவட்டத்தில் 5 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்கணும். முடியுமா? நம்ம முடியுமா? முடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க முடிவு பண்ணா அவ்வளவுதான், அது யாராலும் தடுக்க முடியாது. 5 தொகுதியிலும் திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கணும். இவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள். குடிக்கு பின்னாடி தெரியுமா? குடிக்கு இவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள். காரணம், இவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, ஆட்சினா என்னன்னு தெரியாது, சமூக நீதினா என்னன்னு தெரியாது, விவசாயம்னா என்னன்னு தெரியாது, வேலை வாய்ப்புனா என்னன்னு தெரியாது, கல்வினா என்னன்னு தெரியாது, சுகாதாரம்னா என்னன்னு தெரியாது, சுற்றுச்சூழல்னா என்னன்னு தெரியாது, விவசாயம்னா என்னன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனா முதலமைச்சரா இருக்கிறார். எங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரிஞ்சோம். இன்னைக்கு ஊர் ஊரா போய் கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு ஆதரவு தாங்க. எல்லாம் தெரியும். இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் என்னை பத்தி நான் மிகைப்படுத்தல. எனக்கு ஆதங்கம் இருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி கல்வி கிடைக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி உங்களுக்கு சுகாதாரம் கிடைக்கணும், விவசாயிகள் எப்படி விவசாயத்தை பெருக்கணும், விவசாயிகள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும். டேய் இறங்குடா, டேய் ஸ்பீக்கர்ரா இறங்குடா, கேட்காம போயிட போகுது. இப்படி அந்த ஆதங்கம் எங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது குறிப்பாக. அதனால்தான் நான் எல்லா பகுதிகளுக்கும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க நான் இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இடத்துல எனக்கு இங்க கடத்தூர்ல இங்க இருக்கின்ற அங்க லயன்ஸ் கிளப், ரோட்டரி லயன்ஸ் வணிகர்கள்லாம் வந்தாங்க என்கிட்ட. இந்த வடிவேல் படத்துல கிணத்த காணவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் ஐயா கடத்தூர் ஏரியை காணோம்னு சொன்னாங்க. என்னடா திடீர்னு வடிவேல் கதையா இருக்கு. ஐயா ஆமா ஐயா, எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஏரி கடத்தூர்ல இருந்ததுயா, அது காணோம். அப்புறம் நானு நம்ம நிர்வாகிகள் எல்லாம் போய் தேடணும், எங்கடா ஏரின்னு பார்த்தா அந்த ஏரி எங்கேயோ உள்ள மறைஞ்சிருது. அதன் பிறகு அந்த ஏரிய கண்டுபிடிச்சி அதை சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி இந்த கருவேலெல்லாம் அப்புறப்படுத்தி ஆழப்படுத்தி தூர்வாரி அந்த கிணத்துலதான் தூர்வாரி அதன் பிறகு பார்த்தா அவ்வளோ அழகான ஒரு ஏரி, அவ்வளோ தண்ணி அந்த ஏரிக்கு வந்தது. இது எதற்குதான் இருக்குது தண்ணி இருக்கு. இன்னைக்கு இதற்கு எனக்காக இந்த வணிகர்கள் எல்லாம் இங்க வியாபாரி சங்கம்லாம் எனக்கு ஒரு பாராட்டு விழா அடிச்சாங்க. ஏன்னா இது போன்ற திட்டங்கள் தான் எனக்கு மிகவும் பிடித்த திட்டம். நீர் மேலாண்மை, நீர் திட்டம். நீர் மேலாண்மைனா என்ன? நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீர் மேலாண்மைனா 12 மாசத்துல ஒரு மாசம் மழை பெய்யும். அந்த ஒரு மாசம் பெய்யற மழையை மிச்சப்படுத்தி அடுத்த 11 மாசம் பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை. ஒரு மாசம் பெய்யற மழையை நம்ம மிச்சப்படுத்தி சேமிச்சு அடுத்த 11 மாசம் நம்ம பயன்படுத்துவது நீர் மேலாண்மை. பருவம், இப்ப தென்மேற்கு பருவம் 3 மாசம், வடகிழக்கு பருவம் 3 மாசம், 6 மாசம் பருவம் காலம். ஆனா பெய்யற மழை 30 நாள் தான் பெய்யுது மொத்தத்துல. அந்த 30 நாள் பெய்யற மழையை இது போன்ற ஏரி குளத்தெல்லாம் தூர்வாரணும். நம்ம ஆத்துல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இந்த பகுதிக்கு கொண்டு வரணும். இப்ப நான் சொன்ன பொதியன் பள்ளம், வள்ளி மதுரை அணை திட்டம், ஆனைமடு திட்டம், இந்த திட்டம் எல்லாம் நிறைவேற்றினா நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாமா. உங்க பிள்ளைகள்லாம் திரும்பி இங்கே வருவான். எங்கெங்கயோ போய் வேலை செய்யறவன் இங்கே வந்து உங்க நிலத்துல இருப்பா. விவசாயம் பண்ணி படிக்க வச்சு கால் மேல கால் போட்டு நீங்க சுயமரியாதையுடன் வாழலாம். உங்களை சுயமரியாதையுடன் வாழ வைக்க வேண்டும்.
அதாயா எனக்கு வேணும், அதாயா எனக்கு கனவு, அதாயா எனக்கு வேணும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. இதற்காகத்தான் நான் எவ்வளோ இந்த பகுதிக்கு திட்டங்கள், விவசாய திட்டங்கள், வேளாண் திட்டம், நீர் பாச திட்டங்களுக்கு மட்டுமில்ல, இந்த ரயில்வே திட்டம், மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் தெரியும். அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் எத்தனையோ 38 மாவட்டம் இருக்கு. சென்னையும் ஒரு மாவட்டம் தான். சென்னையில இருந்து இந்த மீதி இருக்கிற 37 மாவட்டத்திற்கு சென்னையில இருந்து நேரா ட்ரெயின்ல 35 மாவட்டத்துக்கு போலாம். 2 மாவட்டத்துக்கு மட்டும் நேரடியா சென்னையில இருந்து போக முடியாது. அதுல ஒண்ணு கிருஷ்ணகிரி மாவட்டம், இன்னொன்னு தருமபுரி மாவட்டம். மத்த எந்த மாவட்ட தலைநகரத்துக்கு வேணா போலாம். 2 மாவட்ட தலைநகருக்கு மட்டும் போக முடியாதுன்னா எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி இவ்வளவு காலமா? அந்த பிரச்சனையை போக்க வேண்டும், அந்த குறையை தீர்க்க வேண்டும் என்றுதான் நான் இந்த தொகுதியின் எம்பியான நேரத்தில் 19 முறை அப்ப இருக்கின்ற அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் தொந்தரவு பண்ணி, அன்பு தொல்லை பண்ணி, அழுத்தம் கொடுத்து தொந்தரவு பண்ண. அப்போ சதானந்த கவுடா அமைச்சரா இருந்தது, அப்புறம் மாத்தனார் சுரேஷ் பிரபு அமைச்சரா வந்தார், அப்புறம் பியூஷ் கோயல் வந்தாங்க. இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு பட்ஜெட்ல என்ன சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு அரசு 50%, மத்திய அரசு 50%. அப்ப தமிழ்நாடு அரசு எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு மத்திய அரசு மொத்தம் பணத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 358 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இங்கே தருமபுரியில அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டம் அது மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம். இந்நேரம் அந்த திட்டம் நிறைவேறி முடிஞ்சிருக்கணும். ஆனா இன்னும் அந்த திட்டமே இன்னும் சரியான முறையில தொடங்கல. காரணம், தமிழ்நாடு அரசு, திமுக அரசு நிலத்தை அங்க சரியான முறையில, அந்த தருமபுரி டவுன் பக்கத்துல அந்த கொஞ்சம் பிட்டு கொஞ்சம் இருக்கு அங்க, அவ்வளவுதான். அது சரியா பண்ணல. திட்டம் நிறைவேறினா இன்னும் அங்க இருந்து சென்னையில இருந்து நிறைய, ஏன்னா அந்த திட்டம் சென்னையில இருந்து சொல்றேன்னா, அந்த திட்டம் நிறைவேறினா வணிகம் பெருகும், பொருளாதாரம் முன்னேறும், வேலை வாய்ப்பு பெருகும், தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி அடையும். இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள். சிப்காட், தருமபுரி சிப்காட் தொழில்பேட்டை, இது வரணும் எவ்வளவு காலமா கோரிக்கை. தொழில்பேட்டை வரணும். ஏன்னா இந்த மாவட்டத்தில் தொழிலே கிடையாது. ஆனா இதே ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்கள் ஆட்சியில், அவங்க ஆட்சி, திமுக ஆட்சி 4.5 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டில் 11,32,000 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு நடைபெற்று இருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் 11,32,000 கோடிக்கு தொழில் முதலீடு நடந்திருக்கு. அதுல எத்தனை பைசா தொழில் முதலீடு தருமபுரி மாவட்டத்தில் நடந்திருக்கு? நான் ரூபாலாம் கேட்கல. 11,32,000 கோடியில எவ்வளவு முதலீடு தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது என்று கேட்டா எவ்வளவு? 0 அப்போ இந்த மாவட்டத்தின் மக்கள் மீது எவ்வளவு வன்மம் ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு. 11,32,000 கோடி தமிழ்நாடு முழு முதலீடா, தருமபுரியில எவ்வளவு? 0. அப்ப என்னையா நீ பண்ற, என்னையா மக்கள், என்னையா நிர்வாகம், என்னையா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன் இந்த மக்கள் மீது அவ்வளவு கோபம் உங்களுக்கு, அவ்வளவு வன்மம்? காவேரியில ஓடுற தண்ணியே நீங்க குடிக்கிறதுக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணும். நம்ம மேடையில் இருக்கிற அத்துணை நிர்வாகிகளும் எத்தனை முறை சிறைக்கு சென்றார்கள். ஐயா தலைமையில் எவ்வளவு மனித சங்கிலியிலிருந்து, போராட்டிலிருந்து, அங்கிருந்து எவ்வளவு, அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லைக்கு மனித சங்கிலி, பட்டநாம போராட்டம், ஆர்ப்பாட்டம், என்னென்ன பண்ண. எதுக்கு? கடல்ல போற தண்ணி, வீணா போற தண்ணி நாங்க குடிக்கணும்னு, அதுக்காக, குடிக்கிறதுக்காக, தண்ணி குடிக்கிறதுக்காக. நம்ம மாவட்டத்தில் 2 ஆறு போகுது, அதுல ஒரு ஆத்து தண்ணி நாங்க குடிக்கணும். எவ்வளவு கொடுமை இது, எவ்வளவு கொடுமை இது. அதற்கு எவ்வளவு 30 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகு அப்புறம் 98ல அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. என்னது? ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அறிவிச்சு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. அதுவும் ஒரு பை எலெக்ஷன். அதன் பிறகு 2013 இந்த திட்டம் அறகுறையா செயல்படுத்துறாங்க. ஆனா அது அறகுறையா வந்துட்டு தான் இருக்குது. 6 நாள் 8 நாள் 10 நாளுக்கு ஒரு முறை தண்ணி வருது. அந்த தண்ணியும் நிலத்தடி தண்ணி ரெண்டும் கலந்து கொடுக்கறான், டேங்க்ல ஏத்துறான். எதுக்கியா தண்ணி கொடுக்கற? இந்த தண்ணி கொடுக்கறதுக்கே காரணமே, நீங்க குடிக்கிற தண்ணியில புளோரைடு என்ற நச்சு பொருள் இருக்கு.
புளோரோசிஸ். ஏன்னா அது சிரிச்சாலே தெரியும். நான் ஒரு நாள் ராமேஸ்வரம் போயிருந்தேன். அப்போ அப்துல் கலாம் அவர்கள் இறந்துட்ட பிறகு அங்க அவர் அடக்கம் பண்ணப்போ நாங்க பிரதமர் எல்லாம் போனாங்க, கூட நான் போயிருந்தேன். நான் அப்ப போனா நான் அந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு பிறகு நான் போனா ஒரு பையன் பார்த்து என்ன சிரிச்சான். ஐயான்னு பார்த்து சிரிச்சான். சிரிச்ச உடனே பார்த்தேன், டேய் தருமபுரியாடான்னு கேட்டேன். ஆமா ஐயா. பார்த்தா மஞ்சள் பல்லு மஞ்சள். என்னடா பண்றேன்னா நீங்க கொத்தனார் வேலை. அப்போ இந்த நீங்க இங்க குடிக்கிற தண்ணியில புளோரைடு இருக்கு. அது குடிச்சா உங்க பல்லு மட்டும் இல்ல, உங்க எலும்பெல்லாம் தேஞ்சு போயிடும், ஆயுள் குறையும். இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோம். 2 ஆறு இந்த மாவட்டத்தில் போற தண்ணிய உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவர்கள் கொடுக்கின்றார்கள் என்றால் இவங்களுக்கு என்னையா நிர்வாகம் தெரியுது? உங்களுக்கு உங்களை பத்தி என்ன அக்கறை இருக்குது? இப்ப பார்த்தா அந்த 2வது திட்டம் கொண்டு வந்திருக்கணும், அதை இல்ல, இப்ப அதை 3வது திட்டமா அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பேருக்குன்னு. வெறும் அறிவிப்பு தான் வந்திருக்குது. ஆனா அதுல 7000 கோடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 3, அது 2 தான், 3 அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல 7000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. 7000 கோடியில 8400 கோடி. அந்த 8400 கோடியில மத்திய அரசு கொடுக்கிறது 2400 கோடி, தொழில்துறை கொடுக்கிறது 500 கோடி, தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது 0 கோடி. தமிழ்நாடு அரசு ஒரு பைசா கொடுக்கல. மீதி ஜப்பான் ஜைகா கொடுக்கறான், ஜப்பான்காரன் கொடுக்கறான் மீதி பணத்தை. அந்த ஜிஎஸ்டி மட்டும் தான் இவன் கட்டுறான் தமிழ்நாடு அரசு. ஆனா சொல்றதெல்லாம் நாங்கள் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொடுக்கிறோம். எவ்வளோ பொய்ய சொல்றான், எவ்வளோ பொய்ய சொல்லிட்டு இருக்கிறான். பொய்ய தவிர வேற எதுவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள் மக்களுக்கு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னாங்களா இல்லையா? அதாவது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாட்டில் 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதுல 75 லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைக்குது. இந்த வருஷம் 45 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு நாள் திரும்ப கொடுத்திருக்கிறாங்க? எவ்வளவு நாளா இருக்கும்? வெறும் 9 நாள். வெறும் 9 நாள் தான் தமிழ்நாட்டில் திமுக அரசு இந்த ஆண்டு அந்த 100 நாள் திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. 9 நாள். ஆனா சொன்னது எவ்வளவு நாள்? 150 நாள் கொடுப்போம். எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லியிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே. இருக்கு உங்களுக்கு, இந்த தேர்தலில் இருக்கு, உங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து. உங்களை ரத்து பண்ண போறாங்க மக்கள். எவ்வளவு பொய், எவ்வளவு பொய். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வு ஒரே வாரத்தில் ரத்து. நீட்டு தேர்வு ரத்து பண்ணிட்டாங்களா? நீட்டு கைய நீட்டு தான் தெரியும் லஞ்சம் வாங்கறதுக்கு. இந்த நீட்டு தேர்வுலாம் அதெல்லாம் அதுக்கு 1 கோடி கையெழுத்தான், இப்படி 10 கோடி கையெழுத்து. தினமும் வசனம் பேசி பேசி என்ன தமிழ்நாடு மக்கள் நான் முட்டாள்களா, ஏமாளிகளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு வேலைகள் 5.5 லட்சம் வேலைகளை நாங்கள் நிரப்புவோம். 38,000 வேலைகள் நிரப்பியிருக்கிறாங்க. கொடுத்தல புதுசா உருவாக்கல, கொடுத்து நிரப்பியிருக்கிறாங்க. இப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பில் 75 விழுக்காடு உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம். கொண்டு வந்தாங்களா? இல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம். மின்சார கணக்கு மாசம் மாசம் எடுப்போம். அப்படி இந்த யோசனையை சொன்னதே யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. நாம சொன்னோம். மாசம் மாசம் உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினா, மின்சார கணக்கெடுப்பு நடத்தினா உங்க மின்சாரம் கட்டணம் 30% இருந்து 50% குறையும். அதுக்காக மாசம் மாசம் 2 மாசம் ஒரு முறை எடுத்தா யூனிட் மேல ஏறும். 100 யூனிட்டுக்குன்னா டபுள், 500 யூனிட்னா அப்புறம் ட்ரிபிள், 1000 யூனிட்னா அதுக்கு மேல போகும். மாசம் மாசம் எடுத்தாலே குறைஞ்சு போயிடும். இப்ப நான் கேட்டேன், ஏன் மாசம் மாசம் கணக்கெடுப்பு நடத்தலன்னு கேட்டா, நாங்க ஸ்மார்ட் மீட்டர் வந்தாதான் எடுப்போம், டிஜிட்டல் மீட்டர் வந்தாதான் எடுப்போமா. ஸ்மார்ட் மீட்டர் அது எப்பயா வரும்னா 3 வருஷம் ஆகும். நீ இருக்கிறதே இன்னும் 4 மாசம் தான்.
அப்புறம் நம்ம ஆட்சி வரப்போகுது. 4 மாசத்துல நம்ம ஆட்சி வரும். அந்த ஸ்மார்ட் மீட்டருக்கு ஒரு டெண்டர் விட்டானுங்க. அந்த டெண்டர் விட்டு இப்ப அந்த டெண்டரை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? அப்போ அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் வந்த நேரத்தில் நம்ம சுதந்திர போராட்டத்தில் அந்த ஒரு தியாகி ஒருத்தர் இருக்கா. சுதந்திர போராட்டத்தில் அங்க ஜெயிலுக்கு போயிருக்காரு ஒருத்தர். யாரு? செந்தில் பாலாஜி என்ற ஒரு தியாகி. 471 நாள் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். எதுக்கு? நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக, நாட்டு மக்களுக்காக ஜெயிலுக்கு போன முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் உள்ள இருந்தார். அப்போ டெண்டர் விட்டாங்களாம். இப்ப வெளியில வந்துட்டாரு. அந்த டெண்டர் ரத்து பண்ணிட்டு இவர் டெண்டர் அமைச்சர் நம்மால் தான். யாரு? சிவசங்கர். அதான் சொன்னேன். இந்த படையப்பா படம் பாத்தீங்களா? படையப்பா படத்துல ரஜினிகாந்த் செந்திலும் போவாங்க பொண்ணு பாக்குறதுக்கு. அப்ப அந்த சேத்துல விழுந்துருவாப்ல. ரஜினிகாந்த் சட்டையை கொடுத்துட்டு வரவன் போறான். கேட்பாங்க யாருங்க மாப்பிள்ளன்னு கேட்பா. மாப்பிள்ள அவரு தான். அவர் போட்டுக்கிற சட்டை என்னதுன்னு சொல்லுவார்ல. மாப்பிள்ள சிவசங்கர், அமைச்சர் சிவசங்கர் மாப்பிள்ள. ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை யாரு? செந்தில் பாலாஜி. அவர் செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரோ சிவசங்கர் கையெழுத்து போட்டுதான் ஆகணும். வழி இல்லை. இல்லைன்னா அமைச்சரா வச்சிருக்க மாட்டாங்க. இப்படி கொள்ளையோ கொள்ள அடிச்சுக்கிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி கேடுகட்ட ஆட்சியா. கேடுகட்ட ஆட்சி, தரமற்ற ஆட்சி, ஊழல் ஆட்சி. எது பார்த்தாலும் காட்சி, எது பார்த்தாலும் லஞ்சம். கொள்ளையோ அடிச்சிருக்கிற திமுகவை தூக்கி எறியுங்கள். இன்னும் 6 மாதத்திலே நம் கூட்டணி ஆட்சி. நம்ம ஆட்சியா? நம்ம ஆட்சி, நம்ம ஆட்சி. தமிழ்நாடு முழுவதும் நான் இந்த 100 நாள் போயிட்டு வந்துட்டேன். பார்த்துட்டேன். மக்களுடைய மனநிலையை பார்த்துட்டேன். சாதாரண கோபம் இல்ல, மக்கள் ஆத்திரத்தில் இருக்கிறான். வருடம் தேர்தல் பார்த்துக்கிறேன் திமுகவை. இவ்வளோ கோபத்துல நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இப்ப திமுகவை எதிர்த்து ஒரு அலை வீசி கொண்டிருக்கிறது. இந்த அலை கொஞ்சம் கொஞ்சமா தேர்தல் நெருங்க பேரலையா மாறி சுனாமியாக மாறி திமுகவை தூக்கி எறியும். தேர்தலில் திமுகவை சுனாமி அலை, மக்கள் உடைய எதிர்ப்பு அலை, திமுக எதிர்ப்பு அலை சுனாமியாக மாறும். அது உறுதியா மாறப்போகுது. அதான் சொல்லிருக்கேன். நம்ம ஆட்சி வரட்டும். 6 மாதத்துல இந்த திட்டம் நான் சொன்னேன்ல. புதியன் பள்ளம் திட்டம், ஆனைமடுவு திட்டம், சீனேகால் திட்டம், ஈச்சம்பாடி அந்த நீரேற்று திட்டம், வள்ளிமதுரை அணை திட்டம், அப்புறம் தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், அப்புறம் இந்த எண்ணெய்கோல் புது தும்பலடி திட்டம், பஞ்சப்பள்ளி அணை திட்டம். எல்லாத்துக்கும் மேல என்ன திட்டம்? ஒகேனக்கல் காவேரி தர்மபுரி திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஒரு திட்டம், ஒரு மாவட்டத்தின் மக்கள் 80 விழுக்காடு மக்கள் அந்த திட்டத்தினால் பயன்பெறுவார்கள் என்றால், நீங்க நல்ல முதலமைச்சரா இருந்தா, நேர்மையான நாணயமான நல்ல தெரிஞ்ச முதலமைச்சரா இருந்தா, அந்த திட்டத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றியிருப்பீர்கள். ஆனா எதுவும் தெரியாத முதலமைச்சரா இருந்தா உங்களை ஏமாத்துவாங்க. நல்ல நிர்வாகியா இருந்தா இந்த மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு மக்கள் பயன்பெறுகின்ற திட்டத்தை, அதுதானே உன்னுடைய முதல் வேலையா இருந்திருக்கணும். அதான் நீ முன்னிலை கொடுத்திருக்கணும். அந்த திட்டத்தில் தானே நீ நிதியை போட்டிருக்கணும். ஏன் செய்யல? எவ்வளோ போராட்டம் பண்ணோம். 3 நாள் நடைபயணம் நான் பண்ணேன். தெரியல உங்களுக்கு? எவ்வளவு ஊரா வந்தேன். 3 நாள் நடைபயணம். எதுக்கு? காவிரி தண்ணிய எங்க ஊர்ல ஆத்துல, குளத்துல, குட்டையில, ஏரியில நிரப்புங்க. வீணா போற தண்ணி நிரப்புங்க. 3 நாள் நடைபயணம். 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் உங்க ஊருக்கு வந்தனா இல்லையா? நானு எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் பண்ணேன். நான் தருமபுரியில் 50,000 விவசாயிகள் வைத்து 1/2 நாள் கடையெடுப்பு போராட்டம். எல்லா கட்சியும் கலந்துக்கிட்டாங்க. அதுல கையெழுத்துல கட்சி எல்லாம் பார்க்கல, ஜாதி பார்க்கல. எங்களுக்கு தண்ணி வேணும் ஐயா, எங்களுக்கு தண்ணி வேணும் ஐயா. நேத்து கூட நான் பேசினேன், பெண்ணாயிரத்துல நான் பேசினேன். இப்போ ஒரு ஊர்ல ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியில மதகு இருக்கு. அந்த மதகுக்கு வெளியில பக்கத்திலேயே உங்க நிலம் இருக்கு.
ஆனா அந்த ஏரி தண்ணி உங்க நிலத்துக்கு தண்ணி வரல. உங்க நிலத்தை தாண்டி இன்னும் கடைசியில் இருக்கிற ஒரு நிலத்துக்கு தண்ணி போகுதுன்னா நீ சும்மா இருப்பியா? கோவம் வரும்ல உனக்கு? சத்தம் போடுவே இல்ல, சண்டை போடுவே இல்ல. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் போய் எப்படியா நீ எனக்கு தான் முன்னுரிமை, மதகு பக்கத்துல என் நிலம் இருக்கு, என் நிலத்துக்கு தண்ணி வந்து பிறகுதான் நீ மத்த நிலத்துக்கு தண்ணி எடுத்துட்டு போகணும், நீ சண்டை போடுவியா இல்லையா? இன்னைக்கு ஏன் அமைதியா இருக்கிற? ஏன் அமைதியா இருக்கிற? காவிரி தண்ணி உங்க மாவட்டத்து வழியா தான் முதல் தமிழ்நாடு வருது. உங்களுக்கு தான் முன்னுரிமை, உங்களுக்கு தான் இந்த தண்ணி முதல்ல வரணும். அதன் பிறகுதான் இந்த தண்ணி அதுக்கு பிறகு மத்த மாவட்டத்துக்கு எல்லாம் போகணும். எதுக்கு அமைதியா இருக்கிறீங்க? போராடினாதான் கிடைக்கும். சண்டை போடணும். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சண்டை போடுறீங்க, இன்னைக்கு முதலமைச்சர் கூட சண்டை போடுங்க. நான் இருக்கிறேன் உங்க கூட, நான் துணையா இருக்கிறேன். வாங்க, தெருவுக்கு வாங்க, வீதிக்கு வாங்க, சண்டை போடுங்க, அழுத்தம் கொடுங்க, போராட்டம் பண்ணுங்க. எனக்கு தான் ஏன் முன்னுரிமை, முதல் உரிமை எனக்கு தான். சொல்லுங்க, கேளுங்க, கேட்டாதான் கிடைக்கும். அதனால்தான் இந்த திட்டம் வேணும் வேணும் வேணும்னு எவ்வளவு அழுத்தம் கொடுத்துட்டு வரோம். இன்னொன்னு, உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. உச்சநீதிமன்றம்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இதுதான் முதன்மை நீதிமன்றம். இதுக்கு மேல எந்த நீதிமன்றம் கிடையாது இந்தியாவில். அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பு வழங்கி 1316 நாள் ஆகுது. 1316 நாட்கள். என்ன தீர்ப்பு தெரியுமா? உங்கள் தலையெழுத்தை மாற்றுகின்ற தீர்ப்பு அது. உங்களுக்கு கல்வி கொடுக்கின்ற தீர்ப்பு, உங்களுக்கு வேலை கொடுக்கின்ற தீர்ப்பு, உங்களை சுயமரியாதையுடன் வாழ வைக்கின்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி 1316 நாட்கள். என்ன தீர்ப்பு தெரியுமா? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் கிடையாது. தாராளமா நீங்கள் வழங்கலாம். தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள். எவ்வளவு பெரிய ஒரு தீர்ப்பு, எவ்வளவு பெரிய தீர்ப்பு. ஆனால் இந்த தீர்ப்பு வந்து 1316 நாட்கள் ஆகியும் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த நான் தயங்குகிறேன் சொல்ல மாட்டேன். மறுக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த சமுதாயம் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. இந்த சமுதாயத்தின் துரோகி நீங்கள், இந்த சமுதாயத்தின் விரோதி நீங்கள். இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த துப்பில்லாத ஒரு அரசு தேவையாயா? ஆனாதான் நான் சொல்றேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. இந்த சமுதாயத்திற்கு துரோகி திமுகவும் ஸ்டாலின் அவர்கள். எதுக்கு எடுத்தாலும் உச்சநீதிமன்றம் போறீங்களே நீங்க, ஸ்டாலின் அவர்களே, எதுக்கு எடுத்தாலும் உச்சநீதிமன்றம் ஓடுறீங்க. எதுக்கு ஓடுறீங்க? கிட்னி திருட்டுக்காக. ஒரு படத்துல சொல்லுவான், வடிவேலாம் யாரும் தெரியல, சட்னி கிடையாது, கிட்னி. மண்ணை திருநானுங்க, ஆத்து மணல திருநானுங்க, கடல் மணல திருநானுங்க, மலைய திருநானுங்க, இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சுட்டானுங்க. ஜாகிரதையா இருங்கம்மா. ஏமாத்தி எடுத்துட்டு போறான், கிட்னி எடுத்துட்டு போப்போம். கிட்னி யார் திருடினா? திமுக காரன், திமுக எம்எல்ஏ. அவங்க ஹாஸ்பிட்டல் தான் கிட்னி திருடினான். நான் தான் அதுக்கு அறிக்கைலாம் விட்டு அழுத்தம் கொடுத்து மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்துடுச்சு. சேர்ந்தவுடன் இங்க இருக்கிற அமைச்சர் பேசுறாரு, தமிழ்நாடு அமைச்சர் பேசுறார், இது கிட்னி திருட்டு அல்ல, இது கிட்னி முறைகேடு. ஆடா பாவீங்களா, இப்படியா ஏமாத்து? கிட்னி திருட்டு இல்லையா, கிட்னி முறைகேடா? யோ ஒண்ணு தெரியாதவங்களுக்கு பிடிச்சி கிட்னியை திருடிட்டு கிட்னி முறைகேடுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விசாரணை நடத்தணும்னு ஒரு ஆணையிட்டது.
அந்த விசாரணையை எதிர்த்து எங்க போனாங்க இவங்க? உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. நீ நியாயமான ஆட்சி நடத்தியிருந்தேன்னா, நேர்மையான ஆட்சி நடத்தியிருந்தேன்னா, கிட்னி யார் திருன்னா எங்க இப்படி எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பல்ல, அதுக்கு விசாரணை நடத்தியிருப்பல்ல. ஏன் பண்ணாம நீ எதுக்கு நீ உச்ச நீதிமன்றம் ஓடுற? உனக்கு என்ன பயம்? ஆனா உச்ச நீதிமன்றம் விசாரணை நடத்தணும்னு சொல்லிடுச்சு. இதுக்கெல்லாம் நீ உச்ச நீதிமன்றம் போற? தமிழ்நாட்டில் 4700 கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளை நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி ஒரு விசாரணை நடத்தியது. இந்த விசாரணை எதிர்த்து நீ உச்ச நீதிமன்றம் போற. தமிழ்நாட்டிலே டாஸ்மார்க்கில் அந்த டாஸ்மார்க்குடைய போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்ல 1000 கோடி ஊழல் என்று இடி கண்டுபிடிச்சு அதுக்கு விசாரணை நடத்தினாங்க. இதை எதிர்த்து நீ எங்க ஓடுற? உச்ச நீதிமன்றம் ஓடுற. ஆனால் அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் 1316 நாள் முன்னோடி தீர்ப்பு வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு குடு என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்து இவ்வளவு காலமா ஏன் அமைதியா இருக்கிற? ஏன் குடுக்கல? ஏன் குடுக்க மறுக்கிற? ஏன் இந்த பிள்ளைங்களை படிக்கூடாதா? இன்னும் கூலியா இருக்கணுமா? இன்னும் கூலியா வேலை செய்யணுமா? என்னையா காரணம் சொல்லு. மக்கள் ஓட்டு தான் வேணும், இந்த பிள்ளைங்க படிக்க கூடாது. எவ்வளவு மோசடி, எவ்வளவு மோசடி! எல்லாம் இந்த சமுதாயம் மன்னிக்காது, மன்னிக்கவும் முடியாது. எவ்வளவு பெரிய சமூக அநீதி, சமூக நீதி துரோகி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, அப்பதான் தமிழ்நாட்டில் அனைத்து சாதிகளுக்கும் சமூக நீதி கிடைக்கும் என்று எவ்வளவு காலமாக நாங்க கத்திட்டு இருக்கிறோம். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம், கருத்தரங்கம் எவ்வளவு பண்ணிருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்புனா ஒரு சாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதியின் பிரச்சனை. தமிழ்நாட்டின் அனைத்து சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள கணக்கெடுப்பு நடத்தும். கணக்கெடுப்பு நடத்தாயா உங்களுக்கு தெரியும் யார் யார் என்ன சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு? கணக்கெடுப்பு நடத்தாம எப்படி தெரிஞ்சுப்பீங்க நீங்க? வெளியில அதாவது வலசை பறவைகள் ரஷ்யா, சைனா, ஆஸ்திரேலியால இருந்து எவ்வளவு பறவைகள் தமிழ்நாடு வருது, அதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஏன் தெருவில் எத்தனை நாய் சுத்திட்டு இருக்குன்னு கணக்கெடுப்பு வச்சிருக்கீங்க. தெருவில் எத்தனை மாடு சுத்துதுன்னு அதெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்க. எலெக்ஷன் வந்ததுன்னா எந்த வீட்டுல எவ்வளவு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்கலாம், அந்த கணக்கெல்லாம் வச்சிருக்கிறேன். இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வேலை போறதுக்கு அந்த கணக்கு மட்டும் நான் எடுக்க மாட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இத்தனை மாநிலத்தில் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு. தந்தை பெரியார் வாழ்ந்த மண் தமிழ்நாடு. சுயமரியாதைக்காக தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக போராடினார். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் தான் நீ முதல்ல எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனால் கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார். எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? அதிகாரம் இல்லையா இவருக்கு? எதுக்கு? கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு. பின்ன எந்த அதிகாரத்தை வச்சுதா? கர்நாடகாவில் உங்க கூட்டணி கட்சி நடத்துது. சித்தராமையா 2 முறை எடுத்து நடத்திட்டாரு. தெலுங்கானால உங்க கூட்டணி கட்சி தானே அங்க ரேவந்த் ரெட்டி நடத்தி முடிச்சிட்டாரு. ஆந்திராவில் முடிச்சிட்டாங்க, ஒரிசால முடிச்சாங்க, பீகார்ல எப்பயோ முடிச்சிட்டாங்க. எந்த சட்டத்தின் வைத்து அந்த மாநிலங்கள்ல நடத்தினாங்க? போன மாசம் கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்புல மத்திய அரசு மட்டும் கிடையாது, மாநில அரசும் கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று தீர்ப்பு, முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கர்நாடகா உயர்நீதிமன்றம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அதிகாரம் இல்லை என்று எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏன் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க? ஏன் கேட்க வேண்டியதானே இந்த கேள்விய? கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு வேகமாக முன்னேறும், வளர்ச்சி அடையும். கணக்கெடுப்பு நடத்தினால்தான்
ஒவ்வொரு குடும்பம் தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நமக்கு இடஒதுக்கீடு 69 விழுக்காடு, அதில் 1 விழுக்காடு பழங்குடி மக்கள், 18 விழுக்காடு பட்டியலின மக்கள், 20 விழுக்காடு மிகவும் பின்தங்கிய மக்கள், 30 விழுக்காடு பின்தங்கிய மக்கள் பிசி. இப்படி ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கின்ற சமுதாயங்கள் என்ன நிலையில் இருந்தால் இருக்கிறது என்று தெரிந்தால்தானே அவர்களுக்கு சமமாக நீதியை வழங்க முடியும், சமமாக கல்வியை கொடுக்க முடியும். பின்தங்கிய சமுதாயங்கள் இருக்கு, 140 இருக்கு. பிசி பேக்வர்ட் கிளாஸ் 140 சமுதாயம் இருக்கிறது. அதில் ஒரு 10 சமுதாயம் 15 சமுதாயம் 30 விழுக்காட்டிலே 30 கிடையாது, அதுல ஒரு 3 விழுக்காடு இஸ்லாமியர்கள் போகுது 26. அதில் இருக்கின்ற ஒரு 10-20 சமுதாயங்கள் தான் அங்க இருக்கின்ற அதிக எண்ணிக்கை இடங்களிலே தட்டி செல்கிறது. மீதி இருக்கிற 100க்கு மேல் சமுதாயங்களுக்கு சரியான முறையில் இடம் கிடைப்பது கிடையாது, படிப்பு கிடைப்பது கிடையாது, வேலை கிடைப்பது கிடையாது. இது தெரிந்து கொண்டால் தானேயா அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். எப்படி தெரிஞ்சுப்ப? கணக்கெடுப்பு நடத்தணும். எம்பிசி எடுத்துக்கொள்ளுங்கள், 115 சமுதாயம் இருக்கிறது. இந்த 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, யாருக்கு குறைவா கிடைக்குது, யாருக்கு அதிகமா கிடைக்குது, எப்படி தெரிஞ்சுப்ப? கணக்கெடுப்பு நடத்தணும். பட்டியலின மக்கள் இருக்கின்றார்கள், அதில் 3 பெரிய பட்டியலின மக்கள் என்ற 3 பெரிய பிரிவுகள்: ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். ஆனால் உட்பிரிவுகள் 78 இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல? பழங்குடி சமுதாயம், அதுல 34 உட்பிரிவுகள் இருக்கிறது பழங்குடி மக்கள். அது 34 பேர் இல்ல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, யாருக்கு கிடைக்குது எப்படி தெரியும்? அதுல நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அரூர்ல கூட நான் இப்ப பேசிட்டு வந்த உதாரணம் என்னன்னா, ஒரு ரூமுக்குள்ள 100 பேரை அனுப்பி விட்டுட்டு, ஒரு 100 மாம்பழத்தை ரூம்ல வச்சுக்கிட்டு 100 பேரை ரூமுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு ஆளுகாலு எடுத்துக்க, மாம்பழம் எடுத்துக்குங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆளாள் ஒவ்வொரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா? அரசாங்கம் மாதிரி வாட்டு சாட்டமா இருந்ததுன்னா 5 எடுத்துப்போம். நம்ம வேலுசாமி மாதிரி கொஞ்சம் சுமாரான வாட்டை 2 எடுத்துப்பாங்க. நம்ம செந்தில் இருக்கான் தடிய 10 எடுத்துப்பான். அந்த மாதிரி யாருக்கு பலம் அதிகமா வாட்டு சாட்டம் வரும் அவங்க பிடிப்பாங்க மாம்பழத்தை. இப்படி இப்படி கொஞ்சம் அப்படிலாம் இருக்கிறான் பாரு, பாவம். அவன் எண்ணி பார்ப்பான், உள்ள மோதி பார்ப்பான், ஒண்ணுமே கிடைக்காது. பெண்களுக்கு சுத்தமா கிடைக்காது. இப்ப நடக்கிறது அப்படிதான். இப்ப நடக்கிற பிசி பேக்வர்ட் கிளாஸ்ல 140 சமுதாயத்துல அங்க அந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கின்ற பின்தங்கிய சமுதாயங்கள் போட்டி போட முடியல. எம்பிசில 115 சமுதாயத்துல சில பேர் மட்டும் எடுத்துட்டு போறாங்க. அந்த சில பேர் யார் தெரியுமா? சில பேர் இப்போ நகரத்துல அங்க ஒரு பணக்கார அப்பா, அவர் புள்ள கான்வென்ட்ல படிக்க வைக்கிறார். கான்வென்ட்ல படிச்சு எம்பிபிஎஸ் கோச்சிங், நீட் கோச்சிங் 5 லட்சம் செலவு பண்றார். இல்ல படிச்சு வேலைக்கு போனோம், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, சிவில் சர்வீஸ், ஐஐடி அப்படிலாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்றார் பணக்கார அப்பா. ஆனா கிராமத்துல குப்புசாமி முனுசாமியோட புள்ள, விவசாயி புள்ள, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல படிக்குது. அந்த புள்ள படிச்சு இந்த டவுன்ல படிக்கிற அந்த பணக்கார அப்பா அந்த பிள்ளை கூட போட்டி போட முடியுமா? முடியுமா? ஆனா 2 பேருமே எம்பிசியில் தான் வருவாங்க, 2 பேருமே பிசியில தான் வருவாங்க. எப்படி போட்டி போட முடியும்? முடியாது. அதுல எப்படி சரியான முறையில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னு எப்படி தெரியும்னா, கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். அந்த கணக்கெடுப்பு நடத்தி இந்த முனுசாமி குப்புசாமி பிள்ளைக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கணும். எம்பிசியில உள் ஒதுக்கீடு கொடுக்கணும். பிசியில அந்த பிசி 30% பிசிய 6-8 பிரிங்க, எம்பிசிய 3-4 5 பிரிங்க. அந்த பட்டியலின எஸ்சிய 18% 6-7-8 பிரிங்க. 2%, 2%, 3% பிரிச்சாதான் இல்லாதவர்களுக்கு தனித்தனி பிரிவுல போட்டாதான் அவங்க போட்டி, அவங்களுக்குள்ள போட்டி போட்டு வர முடியும்.
இதுதான் சமூக நீதி. இதுக்கு என்ன வேணும்? கணக்கெடுப்பு வேணும். இந்த கணக்கெடுப்பு எப்படி நடத்தலாம்? எவ்வளவு நாள் ஆகும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு? 2 மாசம் ஆகும். எவ்வளவு செலவாகும்? 500 கோடி செலவாகும். தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு? 4.5 லட்சம் கோடி. அது 500 கோடி தமிழ்நாடு அரசுக்கு பெரிய பணம் கிடையாது. 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாதத்துல தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய கணக்கை எடுத்து முடிச்சிடலாம். அவங்க நிலவரத்தை எடுத்து முடிச்சிடலாம். 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம், 2 கோடி வீட்டுக்கு போய் கணக்கெடுப்பு நடத்துவது 2 மாதத்துல எடுத்து நடத்தி முடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது, சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு மட்டுமில்ல, சமுதாயத்தில் இப்ப மலை குறவர்கள் இருக்கிறாங்க வச்சுக்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு ஒரு வீட்டுக்கு போறாரு, 2 கோடி வீடு இருக்கு, 2 கோடி வீட்லயும் போயிட்டு இந்த கணக்கெடுப்பு நடத்தி இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. சரி, இந்த வீட்டுல எந்த மதத்தை சார்ந்தவர்கள், அதுல எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், இந்து மதமா எந்த ஜாதி, சரி எந்த ஜாதியா, அந்த எந்த உட்பிரிவு, இதுல ஏத்திப்பாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் இருக்கிறோம். சரி, 5 பேர்ல எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? அல்ல 3 பேர் படிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறீங்க? 2 பேர். அல்ல எத்தனை பேர் அரசு வேலை? ஒருத்தர். தனியார் வேலை என்ன ஒருத்தர். இந்த வீடு உங்க வீடா, சொந்த வீடா, வாடகை வீடா? இந்த வீடு குடிசை வீடா, கல்லு வீடா, இல்ல ஓட்டு வீடா? வீட்டுல எத்தனை பாத்ரூம் இருக்கு? பாத்ரூம் இருக்குதா இல்லையா? எத்தனை இருக்குது? அந்த பாத்ரூம்ல தண்ணி வருதா? குடிக்கிறதுக்கு நேரடியாக குழாயில தண்ணி வருதா? மின்சாரம் இருக்குதா? சோலார் இருக்குதா? இந்த வீட்டுல சைக்கிள் இருக்குதா? பைக் இருக்குதா? ஆட்டோ ரிக்ஷா இருக்குதா? கார் இருக்குதா? டிராக்டர் இருக்குதா? நிலம் வச்சிருக்கீங்களா? இப்படி எல்லாம் ஒரு 70-80 கேள்வி ஒவ்வொரு வீட்லயும் போய் கேட்டு அதுல கம்ப்யூட்டர்ல ஏத்தணும். ஏத்திட்டா டேட்டா, இதான் டேட்டா. இந்த டேட்டா பட்டன் தட்டினா தமிழ்நாட்டில் எத்தனை மலை குறவர்கள் இருக்கின்றார்கள் பட்டன் நமக்கு அப்படியே லிஸ்ட் வரும். இந்த மலை குறவர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு சொந்த வீடு, எத்தனை பேர் குடிசை வீடு, எத்தனை பேர் அரசு வேலை, எத்தனை பேர் தனியார் வேலை, பட்டன் அப்படியே டேட்டா. வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க, முடித்திருத்துங்க சமுதாயம் எந்த நிலையில இருக்கிறது, கவுண்டர்கள் வெள்ளாள கவுண்டர் எத்தனை நிலையில இருக்காங்க, செட்டியார்கள் முதலியார்கள் எல்லா சமுதாயத்திலும் அப்படியே டேட்டா எடுத்துட்டு என்ன பண்ணணும்? அந்தந்த சமுதாயத்துக்கு ஏற்ப திட்டங்களை வகுக்கணும், நலத்திட்டங்களை வகுக்கணும், இடஒதுக்கீடை மாற்றி அமைக்கலாம், சமூக நீதி நிலைநாட்டலாம். இதுதான் சிம்பிளானது. இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எவ்வளோ அநியாயம் பண்றாரு, எவ்வளோ சமூக அநீதி, சமூக நீதி துரோகி. சமூக நீதி துரோகி. நானும் எவ்வளோ தொண்டை தண்ணி வத்தி நானும் பேசிட்டு ஆனா பேசத்தை நிறுத்த மாட்டேயா, உங்களுக்கு சமூக நீதி கிடைக்கின்ற வரை நான் போராடி கொண்டிருப்பேன். ஆனா அதுல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. எவ்வளவு காலமாயா இது போன்று தெரியாதவர்களுக்கு கிட்ட நான் போய் கேட்டுட்டு இருப்பேன். என்ன கேட்க வச்சுக்கிறீங்களா? நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா என் பின்னால வந்தா நான் இந்த கேட்கிற நிலையை மாறி குடுக்கின்ற நிலைக்கு நான் வர வேண்டும். இவங்க கிட்ட கேட்க தேவையில்லையா, கேட்க வேண்டாம் ஐயா. குடுக்கிற நிலையை நம்ம கையெழுத்து போடணும். அந்த நிலை வரணுமா வேண்டாமா? வர வைப்போம். நீங்கள் வர வைக்க வேண்டும். எல்லோரும் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள். நான் ஆட்சி அதிகாரம் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு வேண்டியது இங்க இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், மான மரியாதை சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அதான் உண்மையான வளர்ச்சி. இதுதான் வேண்டும். அதனால இதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். இன்னொரு அறிவிப்பு, வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு போராட்டம் நான் அறிவித்திருக்கின்றேன். சிறை நிரப்பும் போராட்டம். ஆனா இந்தியாவில் எந்த ஊர்ல போய் சிறை நிரப்பும் போராட்டம் சொன்னா எந்த ஊர்லயும் இது போல சத்தம்லாம் போட மாட்டான். என்னடா சொல்றேன், சிறை நிரப்பும் சிறையா? ஆனா இங்க பார்த்தா நான் வரேன், நான் ஜெயிலுக்கு போறேன். எதுக்கு தெரியுமாமா? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு குறைந்தது 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சிறை நிரப்பும் போராட்டம்
வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி அறிவித்திருக்கின்றேன். அத்தனை பேரும் வாருங்க, அத்தனை பேரும் வாங்க, நம்ம போலாம், உள்ள போலாம். உங்களுக்காக எத்தனை நாள் வேணா உள்ள இருக்கிறது நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா இது நம்முடைய சமூக நீதி பிரச்சனை. இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, இது ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. அதனால்தான் நீங்கள் எல்லோரும் பாருங்க. ஏன்னா நம்ம போராட்டம் பண்ணாதானே கிடைக்கும். ரோடுக்கு போவோம், வாங்க. அதே நேரத்தில் அமைதியா நடக்கணும். இது அமைதியா, ஒரு சின்ன அசம்பாவிதம், ஒரு சின்ன கல்லு கில்லு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வேற விதமான நம்ம அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம், வளர்ச்சி அரசியல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால இந்த செய்தியும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால இதெல்லாம் தயாராகுங்கள். நமக்கு முக்கியமானது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில கூட திமுக டெபாசிட்டை வாங்கக்கூடாது, டெபாசிட்டை வாங்கக்கூடாது. தோக்க போறது உறுதி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, 5 தொகுதியிலும் தருமபுரி மாவட்டத்தில் 5 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும், டெபாசிட்டை இழக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாம் வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம். இந்த மோசடி திமுக, ஊழல் திமுக, தினம் தினம் ஊழல், தினம் லஞ்சம். பார்த்தா அன்னைக்கு அதாவது நகராட்சி துறையில 888 கோடி ரூபாய்க்கு ஊழல். 2500 பேர் பொறியாளர்களும் ஊழியர்களும் அதிகாரிகளும் நியமனம் பண்ணி 888 ஊழல். என்போர்ஸ்மெண்ட் இடி வந்து அப்படியே ஒரு குற்றப்பத்திரிகை கொடுத்திருக்கிறார். சென்னை பள்ளிக்கரணையில 2000 கோடி ரூபாய்க்கு ஊழல். நெல்லு போக்குவரத்துல 150 கோடி ஊழல். மணல் கொள்ளையில 4700 கோடி இல்ல 40,000 கோடி ரூபாய் ஊழல். இப்படி எல்லாமே லஞ்சம் ஊழல், லஞ்சம் ஊழல், ஊழல். கொள்ளையோ கொள்ளை அடிச்சிருக்கிற திமுகவை வெளியேற்றுங்கள், வீட்டுக்கு அனுப்புங்கள், துரத்துங்கள். தமிழ்நாட்டை விட்டு திமுக ஆட்சியை துரத்துங்கள், வீட்டுக்கு அனுப்புங்கள். அது உங்கள் கையில் இருக்கிறது, என்னுடைய தாய்மார்கள் கையில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் கையில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல் தமிழ்நாட்டில் உள்ள என் தம்பிகள் கையில், என் தங்கைகள் கையில் இருக்கிறது, இளைஞர்கள் கையில், உங்கள் கையில் இருக்கிறது. புரட்சி செய்யுங்கள், அமைதியான புரட்சியை செய்யுங்கள். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். திமுக ஆட்சியை துரத்துவோம், வீட்டுக்கு அனுப்புவோம். திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம், விடை கொடுப்போம். இந்த ஊழல் ஆட்சி, சாராயம் ஆட்சி, இந்த கஞ்சா ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, சமூக அநீதி ஆட்சி, சமூக நீதிக்கு துரோகி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு புறப்படுங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, சகோதரிகள், அண்ணன்மார்களே. நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம். உரிமைகளை மீட்டெடுப்போம், உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி. நன்றி உரை இளைஞர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில் அவர். வரலாற்று சிறப்புமிக்க கடத்தூரிலே நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு செய்த லட்சோப லட்ச இளைஞர்களின் உடன்பிறவாய் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், தருமபுரி மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரியை பெற்றுத் தந்தவர், தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை பெற்றுத் தந்தவர், வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீட்டை பெற்று தர இருக்கிற நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பு செய்த இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும், அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், காவல்துறைக்கும், செய்தியாளர்களுக்கும், ஒளி அமைத்துக் கொடுத்த ஒளிப்பதிவாளர்களுக்கும், தருமபுரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றி நன்றி என்று தெரிவித்து, பாப்புரெட்டிப்பட்டி தொகுதி பாமகவினுடைய வெற்றி தொகுதியாக மாற்ற பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.